என்ன வெள்ள என்னாச்சு? பைனான்ஸ் கம்பெனி தேடி வராங்க. இவங்களுக்கு பணம் தேவைப்படுதோ? தேவைப்படும். அண்ணாச்சி உன்னையா வச்சு மெயின்டைன் பண்றாரு, நாளையில வச்சு மெயின்டைன் பண்றாரு. நம்ம கம்பெனி எங்கேயோ டெவலப் ஆகி போய்கிட்டு இருக்கே. வாங்க அண்ணாச்சி, வாங்க. யாராருக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும்னு கேட்டீங்கன்னா இருப்பு எவ்வளவு இருக்குன்னு பார்த்து பிரிச்சு கொடுத்துருவேன். இல்ல அண்ணாச்சி, உங்களுக்கு ஓகே, நீங்க உள்ளூர்காரவங்க, ஒண்ணுக்கு 4 வச்சிருக்கீங்க, நீங்க இல்லைன்னா அவகிட்ட வசூல் பண்ணிக்கலாம். இவங்க வெட்டி பயிலுங்க, இவங்களுக்கு சுகுரிட்டி சாமியின் கையெழுத்து நீங்க போடுவீங்களா? வட்டி எவ்வளவு தெரியுமா? தெரியும். கம்பெனி கண்டிஷன் தெரியுமா? தெரியும். கட்டளைனா காலு கைய வெட்டியே விடுவா தெரியுமா? அதுக்கு தாண்டா நாங்க இங்க வந்திருக்கோம். அடுத்து தூக்குங்களா இவனை. ஏய் விடுங்கடா இவனை. போங்கடா. சரியாண்ணா. ஏய் எங்கடா அவன்? உங்களுக்கு என் மாப்பிள்ளைக்கு என்ன பகைன்னு தெரியாதன்னாச்சு, ஆனா ஒரு மேனேஜரை இப்படி டேமேஜ் படுத்தலாமா? உங்க ரேஞ்சுக்கு இது நல்லா இருக்கா? ஏய் என் தொழில்ல ஓவரா குறிச்சிட்டு என்ன நடுத்தருவுல நிக்க வச்சுட்டான். இங்க பாருடா, கையில் இருக்கிற நகையும் கழுத்துல இருக்கிற நகையும் ஒவ்வொன்னா போய்கிட்டு இருக்கு. ஒழுங்கா தொழில் நடத்த சொல்லு, இல்ல வகுந்துருவேன். நம்மளும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? என்னமாமா இதெல்லாம்? வந்தாங்க, அடிச்சாங்க, போனாங்க. யாரு? வேற யாரு? ஊருக்குள்ள 4 வச்சு மெயின்டைன் பண்றாருல நம்ம வெள்ள என்னாச்சுதே. நான் அழகா இருக்குன்னு திட்டி போறானா? வாங்கடா. ஒண்ணு விடாம அடிச்சு நொறுக்குங்கடா. எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுங்கடா. எங்கடி அவன்? டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் வீட்டுக்கார ஆபீஸ் மேல கை வைப்ப? ஏய், கோபாடி கொஞ்சம் எடுத்து உடைச்சு போட்டுட்டு இருக்க. என் வீட்டுக்கார வரட்டும், அப்ப தெரியும் உனக்கு. நீ சரியான ஆம்பளைன்னா உன் அராவடி தங்க என் வீட்டுக்காரருக்கு காமிச்சிருக்கணும். ஏலே ஆறுமுக, அவர் தோப் வரைக்கும் போயிருக்காரு, சீக்கிரம் கூட்டு வாடா. சரிமா. அவன் கேட்டுக்கு 4 பொண்டாட்டியா? இங்கே நாருதே. இங்க பாருங்கடி, என் விஷயத்துல அவன் தலையிட்டான், உங்க 4 பேருக்குமே தாலி இருக்காது. தள்ளிவா. இது வரைக்கும் 18 சென்ட். சமாதி தான்டா நீ இன்னைக்கு. அளவு கரெக்டா இருக்குல்ல? அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு சொல்லக்கூடாது. பேப்பர்ல என்ன இருந்துச்சோ அதே அளவு தான் இதுலயும் இருக்குது. உன்னை நம்ப முடியாதுன்னு அப்புறமா என்னன்னாச்சு? என்னடா அண்ணாச்சி நொன்னாச்சி, வாழ்க்கையில என்ன பிச்சை எடுக்க? அண்ணாச்சி, தொழில் நடக்கிற இடம். என்னடா தொழில்? எங்கிட்டயா கத்துக்கிட்டு தொழிலை பத்தி எனக்கு சொல்றியா? அண்ணாச்சி, குருன்ற முறையில இதுவரைக்கும் பொறுத்துக்கிட்டேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அண்ணாச்சி, மரியாதை இருக்காது. நன்றி விசுவாசம் இல்லாத மரியாதை எவனுக்குடா வேணும்? இந்த கும்பல் முதல்ல எங்கிட்ட வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, அவங்க மனசை மாத்தி இப்ப நீ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை உயிரோட விடலாமா? டேய் கணேசா!
ஐயோ என்ன நேரமோ இவங்கிட்ட வந்து இன்னைக்கு மாட்டிக்கிட்டமே. ஆனா பாவிட்டா கலைசடா. அட போட்டாங்க நாலு முண்டாட்டி தான் தெரியுதுல்ல, செதறி போயிடுவேன். எந்த தொழிலும் பண்ண மாட்டேன். ஐயோ ஐயோ எந்த பையன் கல்ல தூக்கி இருக்கான் பாரு. அது பையன் இந்த வெள்ளை நாச்சு மேல கைய வச்சுட்டீல நிமிஷத்தை எண்ணிக்கிறா. உன்னை உள்ள முடிச்சு தள்ளல. எங்க அப்பா கருப்பனுக்கு பிறந்த வெள்ளை இல்லடா. உறப்புலயே பிரச்சனை. பேரை பாரு, கருப்பன் வெள்ளையனு. பாப்பா ஐயோ ஐயோ அம்மா செத்து வேண்டானே. ஐயோ அம்மா அடியே முதல்ல தண்ணியை குடுக்கடி. முடியலடி பொழந்துட்டாண்டி. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. என்ன பண்றதுன்னு தெரியலடி. ஐயோ நீ என்னையா பண்ணிட்டு இருந்த? உன் தம்பி எங்கயா போச்சு? ரொம்ப அடிக்கிறேன். ஒவ்வொரு அடியும் பீரங்கி வெடிச்ச மாதிரி இருக்குது. ஆனா அவனை சும்மா விட மாட்டேன்டி. கொண்டாடி. ஐயோ எழுதுகளே, முதல்ல கம்ப்ளைண்ட் எழுதுகளே. என்னையா எழுத சொல்ற? கணேச வந்தானா? உங்க 4 பேர்த்த அடிச்சானா? உன் புடவை உருவனானா? எங்க உருவனா? உன் ஜாக்கெட் கிழிச்சானா? கேக்கலீங்களே. கிழிச்சானா? கிழிச்சானா? கிழிச்சாங்க. நீங்க எங்கடி போறீங்க? இப்படியாவா போறீங்க? இப்போ தாண்டி இன்ஸ்பெக்டர் நம்புவா. அடுத்த செகண்டே பாரு கணேச உள்ள இருப்பா. நான் பார்க்கணும். நீயும் வாயா போலாம். அடி போடி போக்கட்டு விடுங்களே. நான் உள்ள போய் மல்லாக்கு படுத்து மூச்சு வாங்கறடி. அடி போங்கடி போங்கடி. பொம்பளைங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். அந்த நினைப்புல தான் பொண்டாட்டிங்களை வச்சு கொடுத்திருக்கான். வா ஸ்டேஷனுக்கு போவோம். நீ வந்து என்ன பண்ண போற புள்ள? அங்க வந்து பாரு. புள்ள, நீ எனக்கு சப்போர்ட்டா வந்தா சந்தேகமா எடுத்துக்க மாட்டாங்களா? படிச்ச பொண்ணு, யோசிக்க மாட்டேனா? வெள்ளையா எங்க? உள்ள தூங்குறாரு சார். போய் அவனை இழுத்துட்டு வா. ஓகே சார். இவன் தான் சார். நான் காலேஜ் போயிட்டு வரும்போது என் கையை பிடிச்சு இழுத்தா. அந்த நேரம் இந்த ஆள் பைக்ல வந்தா சார். சினிமால வர ஹீரோ வில்லன் மாதிரி 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க சார். சொல்லி வச்சு நாடகம் ஆடுறாங்க சார். சார், என்ன பார்த்தா அந்த மாதிரி ஆளா தெரியுதா? கணேஷ் அந்த மாதிரி கேரக்டரே இல்ல. தப்பெல்லாம் இவன் மேல. ஐயோ முழுக்க போய் சார். இந்த புள்ளைய நான் பார்த்ததே இல்ல சார். பொம்பளை பொறுக்கியா நீ? அப்படியெல்லாம் இல்ல சார். அவங்களா பிரியப்பட்டு வந்தாங்கன்னா கூட வச்சு குடும்பம் நடத்துவேன். இஷ்டப்பட்டா கொஞ்சம் கஷ்டப்படுவேன். அவ்வளவுதான் சார். இதே வேற நியாயப்படுத்தினா நீ? சார் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடிக்கிறீங்க. மவனே. என்னம்மா? ஒரு நல்ல வயக்காட்டுக்கு போயிட்டு வந்தேன் சார். என்ன வழி மறிச்சு வலுக்கட்டாயமா பொதற்குள்ள தூக்கிட்டு போயிட்டேன் சார். அந்த பொண்ணு படிச்ச பொண்ணு தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. நான் மானத்தை கருதி மறைச்சிட்டேன் சார். ஐயோ சத்தியமா போய் சார். இந்த புள்ளைங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது சார். இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க சார். வயசு பொண்ணுங்க மான மரியாதை விட்டு உன் மேல பொய் சொல்றாங்களா? நீ எவ்வளவு பெரிய அயோக்கியங்கிறது 4 பொண்டாட்டி வச்சிருக்கும் போதே தெரியுது. ஐயோ நம்புங்க சார். எல்லாம் அப்பட்டமான பொய் சார். யோ உனக்கெல்லாம் எதுக்கே பேச்சு? இவர் ஊருக்குள்ள கட்டி எடுத்துட்டு போங்க சார். அப்பதான் இவன் அடக்குவான். நாங்க கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறோம் சார். கணேசன் எங்களை அடிக்கல. இந்த மனுஷன் எங்களை போய் கேஸ் கொடுக்க சொன்னான் சார். நாங்க 4 பேர் பத்திலே அவளுக்கு ஊர்மையா போறியா நீ? அடியே இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலடி. ஆனா ஒண்ணு தெரியுது. நீங்க எல்லாரும் எனக்கு வில்லி ஆயிட்டீங்கடி. ஸ்டேஷன்ல லேடிஸ் கான்ஸ்டபிள்லாம் இருக்காங்கல்ல சார். இருக்காங்க. கருவாச்சி வந்து வெச்சுக்கிறடி உள்ளையா. வர்றேன் சார்.
நல்லா ஆக்டிங் கொடுத்த புள்ள உன்னை கையை பிடிச்சி எடுத்தவன சும்மா விடலாமா?